எல்லாரும் சொல்றது என்னன்னா, மேடம் நல்ல உற்சாகமா இருக்கு மேடம் உங்க பேச்செல்லாம் கேட்கும்போது, ஆனா ஒன்லி 2 hours தான் மேடம் நிக்குது, சல்லுன்னு இறங்கிருது மேடம். பரமபதத்தில் பாம்பில் இறங்கி கீழே போடுற மாதிரி உங்கள் உற்சாகமெல்லாம் வடிஞ்சு போயிருது மேடம். அதே உற்சாகத்தோடு நான் இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஏன் உங்கள் மனசில் மட்டும் அந்த ஆற்றல் இல்லையா, அந்த கேள்வி இல்லையா? எல்லாம் தான் கேட்குறோம். இந்த ஒரே ஒரு நாள் வந்தது, ஜனவரி 1, நான் இன்றிலிருந்து அப்படின்னு ஆரம்பிச்சோமா, 5 நாள் தாங்குச்சா? பொங்கல் வரைக்கும் கூட தாங்கல. அப்போ மாபெரும் சபைதனில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் உள் சபையில் நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் புறச் சபையில் நீங்கள் உங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், எப்படி உங்களை ஒரு நிலையிலே நிறுத்துவது? எனக்கு என்ன ஆச்சுன்னா, போன மாதம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் சார், வெளிநாடு. ரொம்ப சூட்சமமாக சில வார்த்தைகள் சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும் சரியா? இந்த என்ன படம் தெரில, வாகை சந்திரசேகர் ஐயா தான் அந்த டைலாக் சொல்லுவார். யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை? ஒருதலை ராகமா? அப்போ அவர் வாகை சந்திரசேகர் இல்லை, அது நம்ம ஐயா. யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை? இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன். ஏனென்றால் நான் சபைக்கு பேசுகின்றவள் இல்லை, நான் தனி மனிதருக்கு பேசக்கூடியவள். உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். வெளிநாடு போயிருந்தேன்னா பாருங்களேன், எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க விஷயங்களை, எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க விஷயங்களை. நான் நல்ல பிள்ளைங்க, எதை வச்சு சொல்கிறேன்றீங்களா? ரொம்ப கோபமாக இருந்தேன்னா தூங்கிடுவேன், ரொம்ப பசியாக இருந்தாலும் தூங்கிடுவேன், ரொம்ப கோபமாக தூங்கிடுவேன், நல்லா சாப்பிட்டா தூங்கிடுவேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கெட்ட விஷயம் இருந்தாலும் படுத்தா தூங்கிடுவேன். இந்தா இப்போ இப்படி பார்த்தா தூங்கிடுவேன். நல்ல மனசு எனக்கு. இந்த வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா 12 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. இங்கே 12 மணிக்கு பகல்லாம், அங்கே 12 மணி ராத்திரி. 15 நாள் இருந்துட்டேன்னா ஜெட்லாக் வந்துருச்சு. நைட்டுங்க யாருக்காவது ஏதாவது புரியுதான்னு பாருங்க. 12:15 எழுந்திருச்சு உக்காந்துட்டு இருக்கிற மதுரையில் யாரும் இல்லை கூட. எழுந்து பார்க்குறேன், என்னடா தூக்கம் வர மாட்டேங்குது, காலையிலேருந்து தூங்கலையே, இப்போ கூட தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க, மன அழுத்தம். புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரல, எதை எடுத்தாலும் எரிச்சலாக இருக்கு. இந்த எரிச்சலை என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் டேபிளில் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்காக ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தார் சார். அதை திறந்து பார்த்தா வண்ணமயமான ஸ்வீட்ஸ். ஆக்சுவலி நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், என்னன்னு தெரில, எனக்கு அவ்வளோ சுகர் இல்லைங்க, அதுக்காக தான் சுகர் இல்லை, புரியுதா? ஸ்ட்ரெஸ் இல்லை, அதுக்காக தான் சுகர் இல்லை. படுத்த உடனே தூங்கிடுறேன், அதுக்காக சுகர் இல்லை. ஆனாலும் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அந்த ஸ்வீட்டை பாக்ஸை திறந்த உடனே சந்தோஷமாயிடுச்சு. 2 ஸ்வீட்டுங்க, பெரிய பெரிய ஸ்வீட், 2 ஸ்வீட் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சு உட்காந்த பாருங்க, எரிச்சல் அப்படியே சாந்தமாயிடுச்சு. படுத்தேன், தூங்கிட்டேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்ச உடனே பெரிய கேள்விக்கு, 30 வருஷமா நான் தேடிக்கிட்டு இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சதுங்க. ஸ்வீட் சாப்பிட்டா எரிச்சல் தனியும், ஸ்ட்ரெஸ்ஸு போகும். அப்புறமா தான் புரிஞ்சுது, நாம் ஜெயிச்சிட்டா, ஏதாவது வீடு வாங்கிட்டா, வேலை கிடைச்சிட்டா, கல்யாணம் ஆச்சுன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா, ஏன் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் ஸ்வீட் கொடு ஸ்வீட் கொடு ஸ்வீட் கொடுன்னு கேட்குறான். ஸ்ட்ரெஸ்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
நம்மளை சுற்றிட்டு இருக்கிறது எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இதோ இந்த வார்த்தையை சொல்கிறேன், இன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துருங்க. சரியா? தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்வீட் யார் சாப்பிட்றோமோ இல்லையோ அது முக்கியம் இல்லை சுபத்ரா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு சில வார்த்தைகள் புரியுதா? புரிவதை நான் அடுத்ததாக வந்து சொல்கிறேனா? மேடையில் வந்த புதியவருக்கு வணக்கம். யாருன்னு தெரியல எனக்கு. ஐயா அந்த அளவுக்கு இருக்குதா? உனக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லதுங்கிறாரு. நிச்சயமா நிர்வாக அதிகாரியா இருக்கணும். ஒரு மோட்டிவேஷனை, ஒரு உற்சாகத்தை கீழே போடாமல் அப்படியே வைத்திருப்பது எப்படி? இது சார் எத்தனை பேரை சந்திச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. கவிஞர், நான்லாம் எங்கள் காலேஜில் வேலை செய்யும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா போவேன் சார், ஃப்ரெஷ்ஷாக. 7:45க்கு ஸ்கார்பியோவில் போய் இறங்குவேன். அப்படி வானத்துலேருந்து இறங்குற பராசக்தி மாதிரி போய் இறங்கி கையெழுத்து போட்டு அப்படி கேபினில் போய் இப்படி உட்காந்துட்டு என்னுடைய அட்டண்டன்ஸ் அது புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்படி நிமிர்ந்து பார்ப்பேன். பாருங்கள், என் கல்லீக்கு ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க என்கிட்ட கேட்பாங்க, என்ன பருவின் டல்லாக இருக்கிற? ஹே, நல்லா தான் இருக்கிறேன். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? சண்டை ஏதாவது போட்டு வந்தீங்களா? அந்த ஆள் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். 2 மணிக்கு ஏதாவது டாலர் வாங்க போறியாம்மா, வாங்கி தரேன்னு சொல்லி போயிருப்பார். இந்த அம்மா சொல்லுது, சண்டையா? நான் நைட்லாம் தூங்கலையா? பிரச்சனையா? நான் என்ன சொல்கிறேன், முன்னால் இருக்கிற ஆட்கள் நம்மளை ரெடியாக வச்சுருப்பாங்க. நாம் எப்படி இந்த சூழ்நிலையில் சந்தோஷமாக இருக்கிறது, இதை சொல்லிட்டு போயிடுறேன். இதுதான் ரகசியமே. இதை புரிந்து கொள்வது தான் ரகசியம். கிளாரான்னு ஒருத்தி, அவள் யாருன்னா ரெட் கிராஸ் அமைப்பு இருக்குல்ல, அதை உருவாக்கியவள். 97 வயசு அவளுக்கு. பேரழகாக இருப்பாளாம், அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் இளமையின், உங்கள் அழகின் ரகசியம் என்ன? கிளாரா சொன்ன பதில் அப்படியே சொல்கிறேன், வீட்டில் கட்டி எடுத்துட்டு போங்க. கிளாரா சொன்னாள், நான் துக்கங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் என் மனதிலே தக்க வைப்பதில்லை. சொல்லிட்டாளா? அடுத்த துணை கேள்வி, மேடம் யாராவது அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா? நான் அதை ஏற்கனவே மறந்துவிட்டேன் என்பதனை நினைத்து கொள்கிறேன். கிளாராங்க, கிளியரா சொல்றா பாருங்க. நான் துக்கங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் மனதிலே சுமப்பது இல்லை. வந்துருச்சா? இதை இன்னும் கிளாரிட்டியா சொல்றேன். ஒரு மனைவி ஒரு கணவனோட தொடர்ந்து 35 ஆண்டுகள் வாழ்ந்துட்டா. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது பெரிய செய்தி. எப்படியா 35 வருஷமா ஒரே ஆளோட வாழ்? அந்த ஜெனரேஷனுக்கு சொல்றேன், 65 வயது அந்த அந்த பெண் இருக்கால, அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன். அவகிட்ட கேட்குறாங்க, அவ வெளிநாட்டு பொண்ணு, ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா? நம் முகங்களை பாருங்க, நாளைய கவலைகளும் நேற்றைய இழப்பின் நினைப்புகளும் சேர்ந்து இன்றைய நாளை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பாட்டிக்கு புதுசாக வெத்தலை வாங்கி கொடுங்க, அது சாப்பிடவே சாப்பிடாது, எடுத்து அதக்கி வச்சுக்கும். நேற்று பழசானதை சாப்பிடும், நாளைக்கு நம்ம கொடுத்தது பழசா போயிடும், அது நாளை மறுநாள் சாப்பிடும். அனுபவிக்கவே தெரிவதில்லை. அவகிட்ட கேட்டாங்க, ஆர் யூ ஹாப்பி? அந்த பெண் சொன்னாள், எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்த வார்த்தை, ஆர் யூ மேரிட்? அவ சொன்னா, எஸ் ஐ எம். ஆம், எனக்கு திருமணமாகி விட்டது.
Still you are happy? Yes, I am happy. Then give thanks to your husband. நீ உன் கணவனுக்கு நன்றி சொல் என்றவுடன் no, I won't என்றார். இல்லை, நான் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டேன். ஏன்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. சொல்லிட்டு சொன்னா பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், அவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை என்பது என் முடிவு. என் மகிழ்ச்சியை நான் அடுத்தவர்கள் கையில் கொடுப்பதே இல்லை. உங்கள் மனங்களை முறிக்கக்கூடிய, உங்கள் மனங்களை துக்கிக்கக்கூடிய விஷயத்தில் சற்று விலகி நின்று விசாரியுங்கள்.